Hello friends, welcome to our channel. So last video வரைக்கும் நம்ம asynchronous counters and அதனுடைய types எல்லாமே பார்த்தோம். And இந்த வீடியோல இருந்து நம்ம synchronous counters பார்க்கலாம். சரிங்களா? So synchronousக்கும் asynchronousக்கும் என்ன difference அப்படிங்கிறத நம்ம previous வீடியோலயே பார்த்திருப்போம். So basic difference என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா clock connection தான். So நம்ம synchronous typeல clock connection பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஸ்டேஜ்லையுமே காமனாக நம்ம கொடுத்துருப்போம். ஸோ இந்த சிங்க்ரனஸ் கவுண்டர் டிசைன் பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எவ்வளோ ஃப்ளிப்ஃப்ளாப்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணணும். அண்ட் இதுக்கு பேஸாக என்ன இருக்க போகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிட் நம்பர். ஸோ எவ்வளோ பிட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் நம்ம ஃப்ளிப்ஃப்ளாப்போட நம்பரை வந்து டிசைட் பண்ண முடியும். அண்ட் அது போக நம்ம என்ன டைப் ஆஃப் ஃப்ளிப்ஃப்ளாப் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதும் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேயே நம்ம டிசைட் பண்ணிடுவோம். சரிங்களா? ஸோ ஜேகே ஃப்ளிப்ஃப்ளாப், டி ஃப்ளிப்ஃப்ளாப்னு நம்ம எதை வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் செகண்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கே என்ன ஃப்ளிப்ஃப்ளாப் சூஸ் பண்ணியிருக்கோமோ அந்த ஃப்ளிப்ஃப்ளாப்போட எக்ஸைட்டேஷன் டேபிளை நம்ம இங்கே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் டயக்ராம் அண்ட் சர்க்யூட் எக்ஸைட்டேஷன் டேபிள் நம்ம இங்கே ஃபார்ம் பண்ணுவோம். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக இந்த டேபிள்லேருந்து நம்ம மினிமைஸ்டு லாஜிக் ஈக்குவேஷனை கேமேப் யூஸ் பண்ணி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவோம். அண்ட் இந்த ஸ்டேஜில் கிடச்சிருக்க ஃபைனலைஸ்டு அவுட்புட் ஈக்குவேஷனை வந்து நம்ம லாஜிக் டயக்ராமாக இங்கே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட்டு ஒரு 2-bit சிங்க்ரனஸ் அப் கவுண்டரை டிசைன் பண்ணலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எவ்வளோ ஃப்ளிப்ஃப்ளாப்ஸ் இங்கே யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற டிசைட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம டிசைன் பண்ண போகிறது வந்து 2-bit கவுண்டர். ஸோ அப்போ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே 2 ஃப்ளிப்ஃப்ளாப் யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட்டு என்ன டைப் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஜேகே ஃப்ளிப்ஃப்ளாப்பை யூஸ் பண்ணி தான் இந்த அப் கவுண்டரை டிசைன் பண்ண போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. அடுத்து செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கே என்ன ஃப்ளிப்ஃப்ளாப் சூஸ் பண்ணியிருக்கோமோ அதனுடைய எக்ஸைட்டேஷன் டேபிளை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். நம்ம இங்கே எடுத்திருக்கிறது வந்து ஜேகே ஃப்ளிப்ஃப்ளாப் அப்படிங்கிறதுனால இதனுடைய எக்ஸைட்டேஷன் டேபிளை இங்கே நம்ம எழுதியிருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த எக்ஸைட்டேஷன் டேபிள் எப்படி ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம ப்ரீவியஸ் வீடியோலேயே பார்த்துருக்கோம். நான் இதனுடைய லிங்க்கையும் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த டேபிளில் நமக்கு ப்ரீவியஸ் ஸ்டேட் அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டேட் வந்து இன்புட்டாக இருக்கும் அண்ட் ஜேகே வந்து நமக்கு அவுட்புட்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ 2 இன்புட் அப்படிங்கிறதுனால 4 பாசிபிள் காம்பினேஷன்ஸ் அண்ட் அதனுடைய ஈக்குவலண்ட் வேல்யூஸ் ஆஃப் ஜே அண்ட் கே நமக்கு இங்கே கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டெப் 3ல் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் டயக்ராம் ஃபர்ஸ்ட்டு ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஸ்டேட் டயக்ராம் எப்படி ஃபார்ம் பண்ணுவீங்க அப்படின்னா நம்ம இப்போ டிசைன் பண்ண போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2-bitன்னு சொல்லியிருந்தேன். ஸோ 2-bit அப்படின்னா அதை 2^2ல எக்ஸ்ப்ரெஸ் பண்ணோன்னா நமக்கு 4 ஸ்டேட்ஸ் கிடைக்கும். ஸோ அப்போ 4 ஸ்டேட்ஸ் அப்படிங்கும்போது 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி 3 வரைக்கும் நமக்கு அப்கவுண்டிங் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் ஆகும்னு அர்த்தம். அப்போ நமக்கு ஃபஸ்ட்டு 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 0லேருந்து நெக்ஸ்ட்டு 1, நெக்ஸ்ட்டு 2 அண்ட் நெக்ஸ்ட்டு 3ன்ட்டு கவுண்ட் ஆகும். அண்ட் 3 முடிஞ்சதுக்கப்புறமா அகெயின் உங்களுக்கு என்ன வேல்யூவில் கண்டினியூ ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா 0லேருந்து. ஸோ இந்த டெசிமல் வேல்யூஸை நம்ம பைனரியில் ரெப்ரசென்ட் பண்ணோம் அப்படின்னா 0 கிடைக்கும். அண்ட் 1க்கு 0 1, 2க்கு 1 0 அண்ட் 3க்கு 1 1ன்னு கிடைக்கும். ஸோ அதை தான் வந்து நம்ம இங்கே டயக்ராமாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டான இந்த 0வை தான் வந்து நம்ம இங்கே S0ன்னு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ 2-bitல நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறதுனால நமக்கு இங்கே 2 வேல்யூஸ் கிடைச்சிருக்கு. ஸோ இதில் இந்த ஃபர்ஸ்ட் பிட்டை வந்து நம்ம Q1ன்னு எடுத்துக்க போகிறோம் அண்ட் செகண்ட் பிட்டை வந்து நம்ம Q2ன்னு எடுத்திருக்கோம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த 0 முடிச்சு அடுத்து எந்த ஸ்டேட்டுக்கு மூவ் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1. ஸோ 0 1 தான் 1ஓட ஈக்குவலண்ட். ஸோ இந்த ஸ்டேட்டை வந்து நம்ம இங்கே S1ன்னு எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டு 1லேருந்து 2க்கு மூவ் ஆகுது. ஸோ அதனால் அந்த ஸ்டேட்டை நம்ம இங்கே S2ன்னு எடுத்திருக்கோம் அண்ட் அதனுடைய ரெப்ரசன்டேஷன் வந்து நமக்கு 1 0ன்னு கிடச்சிருக்கு. அண்ட் லாஸ்ட்டாக 2லேருந்து 3க்கு அது மூவ் ஆகுது. ஸோ ஆரோ மார்க் வந்து டுவர்ட்ஸ் 3ல் இருக்குது அண்ட் அதனுடைய ரெப்ரசன்டேஷனாக நமக்கு இங்கே 1 1ன்னு கிடச்சிரும். அண்ட் இந்த ஸ்டேட்டை வந்து நம்ம இங்கே S3ன்னு எடுத்திருக்கோம். சரிங்களா? அண்ட் 3 முடிஞ்சதுக்கப்புறமா அகெயின் 0லேருந்து அது ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த ஸ்டேட்டோடைய இதை வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ ஸ்டேட் டயக்ராம் வந்து நம்ம இப்படி தான் ஃபார்ம் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு அதில் எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்குது, அதனுடைய வேல்யூ என்ன, எந்த வேல்யூக்கு அப்புறமா எந்த வேல்யூ மூவ் ஆகுது அப்படின்னு இந்த ஃப்ளோ தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இதை வச்சு நம்ம டயக்ராம் ட்ரா பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ ஃபார்ம் பண்ணியிருக்க இந்த ஸ்டேட் டயக்ராமை வச்சு தான் நம்ம இந்த சர்க்யூட் எக்ஸைட்டேஷன் டேபிளை வந்து எழுத போகிறோம். ஸோ இதில் நமக்கு ப்ரீவியஸ் ஸ்டேட் என்ன, நெக்ஸ்ட் ஸ்டேட் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் காலமில் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் ஸ்டேட் எடுத்துக்க போகிறோம். செகண்ட் காலமில் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேட்டை எடுத்துக்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் ஸ்டேட்டை வந்து நம்ம Q1 Q2ன்னு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டேட் வந்து Q1 ஸ்டார் Q2 ஸ்டார்னு இங்கே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கோம்.
ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரெசன்ட் ஸ்டேட்டாக நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 0ன்னு இருக்குது. அதாவது 0 தான் உங்களுக்கு இனிஷியேட் ஆகுது. ஸோ இதுதான் வந்து நம்மளோட ப்ரெசன்ட் ஸ்டேட் வேல்யூஸ். ஸோ 0 ஃபில் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த ப்ரெசன்ட் ஸ்டேட் உங்களுக்கு அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டேட்டாக எங்கே மூவ் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 01க்கு மூவ் ஆகுது. ஸோ அதனுடைய நெக்ஸ்ட் ஸ்டேட் நமக்கு 01ன்னு கிடச்சிருக்கு. சரிங்களா? இப்போ நம்ம ப்ரெசன்ட் ஸ்டேட்டாக 01 எடுத்துக்க போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டேட்டாக எது இருக்க போகுதுன்னா 10 இருக்க போகுது. ஸோ அதுதான் வந்து நமக்கு செகண்ட் கேஸில் கிடச்சிருக்கு. 01க்கு 10 நெக்ஸ்ட் ஸ்டேட். ஸோ நெக்ஸ்ட் இப்போ 10 வந்து நம்மளோட ப்ரெசன்ட் ஸ்டேட்டாக இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் ஸ்டேட் வந்து நமக்கு 11ன்னு கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து நம்மளோட தேர்ட் கேஸ். அண்ட் லாஸ்ட்டாக 11லேருந்து அகெயின் 00க்கு தான் மூவ் ஆகுது. ஸோ அது வந்து நம்மளோட ஃபோர்த் கேஸ். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ப்ரெசன்ட் ஸ்டேட் அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டேட்டை மட்டும் நம்மளோட ஸ்டேட் டயக்ராம்லேருந்து ஃபில் பண்ணியிருக்கோம். இதுக்கு ஈக்குவலண்ட்டான ஜே அண்ட் கே வேல்யூஸை நம்ம இப்போ ஃபில் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸைட்டேஷன் டேபிளை நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ இந்த எக்ஸைட்டேஷன் டேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் ஸ்டேட் அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டேட்டை தான் நம்ம இங்கே கம்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நம்ம இந்த டேபிளையும் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரெசன்ட் ஸ்டேட்டையும் அதாவது Q1 அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டேட்டான Q1 ஸ்டாரையும் தான் நம்ம கம்பேர் பண்ணணும். ஸோ இப்போ 0 அண்ட் 0வை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்ட் வேல்யூ என்னென்னு பாருங்கள், 0 அண்ட் x. ஸோ அதனால் J1 K1ல் நம்ம 0xன்னு ஃபில் பண்ணியிருக்கோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு 0 அண்ட் 1 நம்ம பார்க்கணும். 01க்கு ஈக்குவலண்ட்டான வேல்யூ வந்து 1x. ஸோ அதனால் 1x நீங்கள் ஃபில் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு 1 வேல்யூக்கு எடுத்துக்கலாம். ஸோ 1க்கு நமக்கு x0ன்னு கிடச்சிருக்கு. ஸோ x0 இங்கே ஃபில் பண்ணியிருக்கோம். அண்ட் லாஸ்ட்டாக 10 கண்டிஷனுக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு x1ன்னு கிடச்சிருக்கு. ஸோ அதை நம்ம இங்கே ஃபில் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த Q1 ஸ்டாரை கம்பேர் பண்ணி எப்படி J1 K1 நம்ம ஃபில் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி இப்போ Q2 அண்ட் Q2 ஸ்டாரை கம்பேர் பண்ணி J2 அண்ட் K2வை நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ அகெயின் 0 அண்ட் 1 கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 1xன்னு கிடச்சிருக்கு. ஸோ அதை நம்ம இங்கே ஃபில் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு 10. ஸோ 10 எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு x1ன்னு கிடச்சிருக்கு. ஸோ x1ன்னு ஃபில் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு 01 கண்டிஷனுக்கு 1x வேல்யூ. ஸோ 1xன்னு ரிப்பீட் ஆகிருக்கு. அண்ட் அதே மாதிரி 10 கண்டிஷனுக்கு அகெயின் x1ன்னு கிடச்சிருக்கு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் இந்த சர்க்யூட் எக்ஸைட்டேஷன் டேபிளை நம்ம இங்கே ஃபார்ம் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா J1 K1 J2 K2க்கான அவுட்புட் வேல்யூஸை இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபோர்த்து ஸ்டெப்பாக இந்த J1 K1 J2 K2க்கு ஈக்குவலண்ட்டான அவுட்புட் ஈக்குவேஷனை நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். ஸோ அதை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவோம் அப்படின்னா K-மேப் யூஸ் பண்ணி தான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு நம்ம ஃபோர்த் ஸ்டெப்பில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா லாஜிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். ஸோ J1 K1 J2 K2க்கு ஈக்குவலண்ட்டான ஈக்குவேஷனை டிரைவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா K-மேப் யூஸ் பண்ணி அந்த வேல்யூஸை ப்ளாட் பண்ணியிருக்கோம். ஸோ J1ல் நமக்கு 01xxன்னு கிடச்சிருக்கு. அண்ட் அதே மாதிரி K1 J2 K2ஓட வேல்யூஸை நம்ம 2 வேரியபிள் K-மேப்பில் நம்ம ப்ளாட் பண்ணோம் அப்படின்னா இந்த அரேஞ்ச்மெண்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம இன்புட்டாக வந்து Q1 Q2வை தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு K-மேப்பில் நமக்கு இந்த குரூப்பிங் கிடச்சிருக்கு. இதுக்கு ஈக்குவலண்ட்டான வேல்யூ வந்து நமக்கு இங்கே Q2ன்னு கிடைக்கும். சரிங்களா? ஸோ J1ஓட ஈக்குவேஷன் வந்து நமக்கு Q2ன்னு கிடச்சிருச்சு. அண்ட் செகண்ட் மேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அதே மாதிரி குரூப்பிங் தான் அகெயின் கிடச்சிருக்கு. ஸோ அகெயின் K1ஓட வேல்யூ வந்து நமக்கு Q2ன்னு தான் கிடைக்கும். அண்ட் தேர்ட் அண்ட் ஃபோர்த் K-மேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா 4த்தையுமே வந்து நம்ம குரூப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம குரூப் பண்ணோம் அப்படின்னா அதனுடைய ரிசல்டன்ட் வேல்யூ வந்து நமக்கு 1. ஸோ J2ஓட வேல்யூ நமக்கு இங்கே 1ன்னு கிடச்சிரும். அண்ட் அதே மாதிரி K2ஓட வேல்யூ நமக்கு 1ன்னு கிடச்சிரும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம அவுட்புட் ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் கிடச்சிருச்சு. இந்த ஈக்குவேஷனை நம்ம லாஜிக் டயக்ராமாக நம்ம ரெப்ரசென்ட் பண்ணணும். ஸோ நம்ம டிசைன் பண்ண போகிறது வந்து 2-bit synchronous கவுண்டர் தான். ஸோ 2-bit அப்படிங்கும் போது 2 ஃப்ளிப்ஃப்ளாப் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேயே டிசைட் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் 2 ஃப்ளிப்ஃப்ளாப்பை வந்து நம்ம இங்கே எடுத்திருக்கோம். சரிங்களா? அண்ட் synchronous அப்படிங்கிறதுனால கிளாக் கனெக்ஷன் எப்படி இருக்க போகுது அப்படின்னா காமனாக தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ ஒரு கிளாக் சிக்னலையே வந்து நம்ம இங்கே காமனாக ஃபர்ஸ்ட் ஃப்ளிப்ஃப்ளாப் அண்ட் செகண்ட் ஃப்ளிப்ஃப்ளாப்புக்கும் இங்கே ஃபீட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அண்ட் அதே மாதிரி ட்ரிகரிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நம்ம நெகட்டிவ் எட்ஜ் ட்ரிகரிங் தான் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் இதனுடைய இன்புட்ஸான J1 K1 அண்ட் J2 K2 நம்ம பார்க்கலாம். ஸோ இதனுடைய வேல்யூஸ் வந்து நம்ம ஏற்கனவே டிரைவ் பண்ணி வச்சுருக்கோம். என்னென்ன J1ஓட வேல்யூ Q2 அண்ட் அகெயின் K1ஓட வேல்யூ Q2ன்னு தான் கிடச்சிருக்கு. ஸோ J1 அண்ட் K1 நம்ம ஷார்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா Q2ஓட கனெக்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் அதே மாதிரி J2 அண்ட் K2ஓட வேல்யூ நமக்கு 1ன்னு கிடச்சிருக்கு. ஸோ அதை வந்து நம்ம காமனாக கனெக்ட் பண்ணி லாஜிக் 1ஓட கொடுத்துருக்கோம். அண்ட் ஃபைனல் நமக்கு Q1 அண்ட் Q2ல் அவுட்புட் கிடச்சிரும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து 2-bit synchronous சப் கவுண்டரோட டிசைன்.
ஸோ இதே ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணி நம்ம எந்த பிட்டுக்கு வேணால் டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.